ஆயிரத்தில் ஒருவனை பாரஞ்சித்து எடுத்த மாதிரி இருக்கு. அவங்க ஏன் வர்றாங்க, அவங்க மூஞ்சி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் கிட்டவும் கொஞ்சம் காட்டி பேச மாட்டுறாங்க, பிளராக ஆட்டுறாங்க. கொஞ்சம் தேட்டரில் உட்கார முடியாது, அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்து முடிச்சிடலாம், நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ, அருண். எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். 78வது சுதந்திர தினம். இது நல்லா எல்லாரும் மனுஷன் ஏமாத்தாம மனிதன் ஒத்துழைப்பு நடந்துக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வருஷம். இன்னைக்கு வந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து நம்ம மாநில சினிமாவில் டிஆர் விக்ரம் நடித்த தங்கலான் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன், பாருங்கள். பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை. இது வரைக்கும் அந்த படத்தில் இந்த படம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காரு டிஆர் விக்ரம். இந்த படத்துக்காண்டி உடம்பு ஒருத்திக்கிட்டு ரொம்ப எதிர்பார்த்த படம். அந்த படம் பிறகு பார்த்துட்டு சொல்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. தலைவர் என்ட்ரி மர சூப்பராக இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. தங்கலான் நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தங்கலான் பரவாயில்ல. தங்கலான் சூப்பர்ண்ணா, பயங்கரமா இருக்குது. தங்கலான் நல்லா இருக்கு. தங்கலான் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. புரிஞ்சிருக்கா? ஆக்டிங் மியூசிக்லாம் பக்காவா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக நல்லா இருக்கா? விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி, படம் எப்படி நல்லா இருக்கு? தாரமா இருக்கா? படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. மியூசிக்கும் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? படம் பார்த்துட்டே இருக்கலாம். ஆயிரத்தில் ஒருவனை பாரஞ்சித்து எடுத்த மாதிரி இருக்கு. படம் இருக்கு ப்ரோ. கேவலமா இருக்கு. படம் இருக்கு. வேற மாதிரி கட்டை பறக்குது, கொட்டை தெரிக்குது ப்ரோ. அது படம் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? தங்கலான் விக்ரம் சொல்றீங்க. விக்ரம் தான் பாவம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. விக்ரம் பாருங்க. விக்ரம் பாருங்க. நல்லா இருக்கானே. சூப்பர் தலைவா. படம் இருக்கு. படம் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்குண்ணா. மாசா இருக்கு படம். சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா ஆல்ட் ரேஞ்சில் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கா? அருமை தலைவா. படம் சூப்பராக இருக்குங்க. படம் படம் எங்கேயோ போயிட்டுனா வெறித்தனமாக வச்சுருக்காங்க. வெறித்தனமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக ஆனா படம் நல்லா இருக்கு. ஓகே ஜி, சூப்பர். படம் நல்லா இருக்கு. டைம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குல்ல? அந்த அளவுக்கு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. படம் இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கா? ப்ரோ வாங்க. படம் இருக்கு. ப்ரோ ஆரன் தான் ப்ரோ ட்விஸ்ட்டு. எது அது பார்க்குறவங்களுக்கு படம் இருக்கு. படம் நல்லா இருக்கு. கேஜிஎஃப்னு ஒரு படம் எடுத்து எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. இந்த படம் உண்மையான வரலாறு இது பண்ணுறாங்க. கேஜிஎஃப் ஈக்குவலாக இருக்குறீங்களா? இல்லை கேஜிஎஃப் ஈக்குவலாம் கிடையாது. இதுதான் உண்மையான கதை. நல்லா இருக்குறீங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லவில்லை. இந்த மாதிரி படம் நம்ம எடுக்க முடியாது. தனித்துவமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ்குமார் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரீ மியூசிக் மட்டும் பண்ணுங்க, நடிக்க வேணாம். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டிஆர் விக்ரம் வந்து இந்த அளவுக்கு இதுக்கப்புறம் நடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. அவர் ஈக்குவல் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான். படம் பார்க்கலாம்னு கிடையாது. கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் எல்லாரும். படம் சரியா இருக்கு. தங்கத்துக்கு தான் படமே. படம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் சரியா இருக்கு. தரமான படம். சியான் தெரிஞ்சு விட்டாருண்ணா. சூப்பரா இருக்கா? விக்ரம் ஒரு சீன் நடந்து வர்றாரு. ஐயோ இந்த சீன் மண்டபம் ஓடிட்டே இருக்குதுண்ணா. ஜிவியோட மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா?
நல்லா இருக்கு. படம் வேற லெவல். படம் வேற லெவல் ப்ரோ. படம் படம் சூப்பருங்க. பாரஞ்சி தரமான சம்பவம். படம் நல்லா இருக்கு தல. இது வரைக்கும் ஜாதி அரசியலை பத்தி நிறைய படம் பேசியிருப்பாங்க. ஆனா ஜாதியை யாரு உருவாக்குனான்னு இந்த படத்துல பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நெஞ்சுக்கு நீதி படத்துல பேசியிருக்காங்க. பாரஞ்சித்துக்கு கங்கராச்சுலேஷன்ஸ். ஏன்னா அவர் தைரியமா பேசியிருக்காரு யார் ஜாதியை உருவாக்குனான்னு. ஜாதியை பத்தி சொல்றாங்களா? ஜாதியை பத்தி பேசியிருக்காங்க. யார் ஜாதியை தங்கலான் படம் வந்து தரமான படம். கிளைமாக்ஸ் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு. கோல்ட பத்தி பேசியிருக்காங்க. கோல்டு வந்து நம்மளோட உரிமைங்கிறதையும் பேசியிருக்காங்க. பாப்பானுக்கு மூத்த பறையான் கேப்பாரத்து போனான்ங்கிற பழமொழி தான் அந்த படம். படம் வேற லெவல்ல. விக்ரம் நடிப்பு தான் வேற லெவல் படம். சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருக்கு. கோலார் தங்கவேல் பற்றி நல்ல பழைய கருத்து பழைய வரலாறுலாம் சொல்லியிருக்காங்க. நல்லா. ஓகே ஓகே. தங்கத்தை பற்றி இல்லை. ஆமாம் ஆமாம். நம்முடைய சுரங்க நம்முடைய இது வந்து நாம தான் பாதுகாக்கணும். வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து அதை சூறையாடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்காண்டி நம்ம வளம் நம்மகிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நல்ல தாக்கம். அதான் படம் முழுக்கவும் போர் அடிக்கலாம். படம் நல்லா இருக்கு. படம் பாரஞ்சி நல்ல படம் இருக்கு. பயங்கரம் நடிப்பு. மியூசிக் எல்லாம் இருக்கு. ஜிவி பயங்கரம் பண்ணுறாரு. ரஞ்சித் டைரக்ஷன் படம் இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. தங்கவான் தங்கவான் தங்கம் நல்லா இருக்கா? படம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் இருக்கு. சொல்லுங்க. பரவாயில்லையா? ஆமா. படம் இருக்காது. தெரிக்க விட்டுட்டாருல சியான் விக்ரம். படம் இருக்கு. படம் இருக்காது. ஓகே. படம் பயங்கரமா இருந்துச்சுன்னா மாசா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தரமா இருந்துச்சு. படம் வேற லெவல்ல தரமா இருந்துச்சுண்ணே. படம் செம்மையா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. மாசா இருக்குண்ணே. தங்கம் பாத்தீங்களா? நல்லா அருமையா இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சியான் விக்ரமோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. படம் கதையும் நல்ல வித்தியாசமான கதையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரம் நல்லா நடிச்சிருந்தாரு. படம் நல்ல நல்லா இருக்குல்ல? கதை நல்ல கதை. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஜிவி பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. இவனுக்கு மாளவிகா. ஹாய். தங்கலாம் பப்ளுக்கு ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. மக்கள் என்ன சொன்னாங்கன்னு. படம் இருக்குன்னு நம்மளும் படம் பார்த்தாச்சு. படம் இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சியான் விக்ரம் சார் படத்தை நடிச்ச ஹீரோ. தங்கலானாவே வளர்ந்துருக்காரு. படம் உண்மையிலே அவர் கண்டியாக பார்க்கலாம். விக்ரம் சார் கண்டியாக பார்க்கலாம். அவர் உழைப்புக்காண்டி கண்டிப்பாக படத்துக்கு வளர்ந்துருக்காரு. அந்த தங்கலான்கிற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே அந்த படத்தில் வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வச்சு சொல்லணும்னா அந்த நடிகை பார்வதின்னு நினைக்கிறேன். அவங்க மிஸ்ஸஸ் ஒய்ஃப் நினைப்பாங்க. அதில் அவங்க விக்ரம் சாருக்கு மனைவி நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பு அருமையாக இருக்குது. படத்தை பாருங்க தெரியும். சூப்பராக இருக்குது. அப்புறம் நெகட்டிவ் மாளவிகா மோகன் வர்றாங்க. அவங்கள சொல்கிறேன் கடைசியாக. இது மாதிரி நிறைய பேர் பசுபதி சார் வந்திருக்காரு. விக்ரம் சார் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. அருமையாக இருக்குது படம். பார்க்கலாம் ஒரு வாட்டி கமர்ஷியலாக. ஏன்னா தங்கலாங்கிறது வந்து ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. தெரியும் அவங்களுக்கு. பொன்னி செல்வன்லேருந்து இப்போ ஷூட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பொன்னி செல்வன் ஆடியன்ஸ்லாம் வர விக்ரம் சார் அந்த கெட்டப்பில் வருவார். டக்குனு ஷூட்டிங் வருவார். எப்படி தான் போயிட்டு அந்த மாதிரி அதே கெட்டப்பில் திருப்பி அந்த மேக்கப்லாம் போட்டு ரெடிச்சாக இருந்தில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறேன். கஷ்டப்பட்டு படம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சினிமா வந்து திரைக்கதைன்னா நமக்கு வந்து கற்பனை கதையாக எடுப்பாங்க. நம்ம பார்ப்போம். அப்படி கமர்ஷியல் கதையாக எடுப்பாங்க பார்ப்போம். இல்லாட்டி ஒரு நடைமுறையாக நடந்து உண்மை சமூகத்தை கதையாக எடுப்பாங்க. இதுக்கு மூணையும் கலந்து எடுத்து ஒரு புதுசாக பார்த்து புரிஞ்சுக்கிறதுனா எப்படின்னா நான் பேசுறது இவ்வளோ குழப்புது. நான் பேசுறது புரியல. அது மாதிரி புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கணும் உங்களுக்கு இந்த படத்துக்கு. அது மாதிரி கொஞ்சம் குழப்புது எனக்கு இந்த படம். அதனால் வந்து வளர்ந்து கொஞ்சம் ஏன்டா போட்டு வளவள பேசிகிட்டே இருக்காங்க எங்கள் அந்த மாதிரி. ஏன்னா அவர் ரஞ்சித் சார் படம் வந்து தெரியும். லாஸ்ட்டு சரப்பட பார்க்க எவ்வளோ பெரிய படம்னு சம படம். அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் லேகு வளன்னு பேசுகிற மாதிரியே இருக்குது. ரொம்ப நேரம் அதையே போட்டு ஓட்டுறாங்க. அந்த வெள்ளைக்காரங்களாம் அடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது எல்லா படம்
அந்த அவரோட கேரக்டர், அவங்க பேசுகிற பாஷை எல்லாம் அந்த காலத்தில் உள்ளது மொழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அது திரைக்கதை மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று வந்து இதில் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் அருமையாக போட்டிருக்காப்புல பேக்ரவுண்டு. இன்னொன்று என்ன, படம் பார்க்க ஆரம்பிக்க நம்ம 1001 படத்தை பார்க்குற மாதிரி தோணுது. ஏன்னா மியூசிக் அது மாதிரி வர மாதிரி இருக்கேன்னு தோணுது. அந்த திரைக்கதையும் அந்த மாதிரி போகிற மாதிரி தோணுது. ஸோ அந்த 1001 ஃபீல் பண்ண வைக்கிறது படம் 1001. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி தோணுச்சு. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் அருமையாக போட்டிருக்காரு. தேட்டரில் பார்க்குறது அருமையாக இருக்கும். சென்னையிலாம் இருந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். நம்ம நாடு எல்லாம் சும்மா கும்முன்னு இருக்குது. டால்பி ஐட்டம்ஸுக்கு நல்லா இருக்குது. படம் பாருங்கள். விக்ரம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அருமையாக இருக்குது அவரோட நடிப்பு. திரைக்கதை தானே கதை பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. மற்றவங்களுக்கு எல்லாரும் முடியும். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க நீங்களே. மற்றபடி வந்து அந்த மாளவிகா மோகன் சொல்கிறேனே, அவங்க வர்றாங்க, அது ஒரு சொல்கிறாங்க, நம்ம தங்க எடுக்க போகிறாங்க. அந்த படத்தில் தங்க எடுக்க போகிறது தான் கதை. ஊரில் விவசாயம் பார்த்துட்டு இருந்த எல்லாம் ஏழ்வம்பட்ட குடும்பத்துலேருந்து அங்கே போனால் மாளவிகா மோகன் கடவுள் வர்றாங்க. அந்த அவங்க பேய்ங்கிறாங்க, அரக்கிங்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த வாழையாக இருந்த மாதிரி கதை பாருங்களேன். சொல்லக்கூடாத கதையை. அவங்க ஏன் வர்றாங்க, அவங்க மூஞ்சி கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் கிட்டவும் கொஞ்சம் காட்டி பேச மாட்டுறாங்க, பிள்ளைவே ஆட்டுறாங்க. கொஞ்சம் தேட்டரில் உட்கார முடியாது, அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்து முடிச்சிடலாம், நல்லாயிருக்கும் பார்த்து முடிக்கிற மாதிரி. ஆனால் திரைக்கதை எதுவும் சரியில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதை மட்டும் மாற்றிட்டாருன்னா பாரஞ்சித் சார் இப்போ அது மாதிரி நம்ம சார்பட படத்தை கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் விக்ரம் சார் கண்டி பார்க்கலாம். அவர் கதையை கொண்டு போயிருக்காரு. பசுபதி சார்லாம் அவரோட ஸ்பீச்செல்லாம் அவர் பேசுகிற விதமாக நல்லாயிருக்கும், பார்க்குறது ரசிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், படம் அவ்வளோ மோசமாக சொல்ல மாட்டேன். படம் நல்லா இருக்குது. ஆனால் ஏண்டா போட்டு வளவளன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தை கிளப்புது. கொஞ்சம் கதையை நல்லா கொண்டு போய் கிளம்புன்னு தான் தோணுது. அந்த தங்கத்தை இருக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரும். நம்மளாம் நல்லா இருக்கு, பாருங்கள், கொண்டு போய் பார்க்கலாம். தங்கலாம். பாய்.